நீ கடிந்து கொண்டு போதகம் பண்ணு. ஒரு நல்ல போதகனா இருந்தா அவங்க கடிந்து கொண்டுதான் போதகம் பண்ணுவாங்க. கடிந்து கொள்ளுகிற போதகம் தான் அவங்கள மறுரூபப்படுத்தும். அவங்களுடைய குற்றங்களை, குறைவுகளை, மீறுதல்களை, பரிசுத்தம் இல்லாத காரியங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள உருவாக்கி அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற பிரசங்கம் தான் இந்த நாள்ல தேவையே தவிர அப்படியே ஆட்சி தேய்ச்சி அப்படியே குழந்தைகளை போலவே இருந்தா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆறுதலா இருக்கிற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆறுதலா இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போடுங்க. ஆறுதலா அப்படியே குழந்தைய போல பிசாசானவன் என்ன பண்றான், நம்ம மூளைய மழுங்க பண்ணி அப்படியே அமைதியா ஒரு குழந்தை சாக்லேட் கொடுத்தா அதை வாங்கிட்டு ஏமாந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல ஆறுதல் தரும் பிரசங்கங்களும், செழிப்பு தரும் பிரசங்கங்களும், ஆசீர்வாதம் தரும் பிரசங்கங்களும், அற்புதம்னு வாயில சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு சபையில அப்படியே அமைதியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிற குழந்தைகளை போல. ஆண்டவர் அப்படி சொல்லல, புருஷரா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி வேதத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.